ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு இங்கிலீஷ் ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரியாக தமிழ் டப்பிங்லே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற டெட்லி அமெரிக்கன் மேரேஜ். இப்போ இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக நம்ம இங்கே பார்த்துடலாம். இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஷனியாஷா அப்படிங்கிற ஒரு விஷயம் திருஷ்யமில் சொல்லப்பட்டது இல்லையா, நம்ம ஜோர்ஜ் குட்டியோடைய வாயிலிருந்து. அது அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இந்த கதைக்கும் கூட ஒரு சம்பந்தம் உண்டு. ஏன்னா அதே ஆகஸ்ட் 2, 2015 அன்னைக்கு நைட்டு திடீர்னு 911க்கு ஒரு வீட்டிலேருந்து கால் வருது. கால் பண்ணவர் டாம் மார்ட்டின்ஸ். இவர் முன்னாள் எஃபிஐயில் ஒர்க் பண்ண ஒரு நபர். இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, மாலி மார்ட்டின்ஸ் அப்படின்னு. இப்போ டாம் மார்ட்டின்ஸ் தன்னுடைய பொண்ணு வீட்டிலேருந்து கால் பண்ணுறாரு 911க்கு. கால் எடுக்கிற அந்த நபர், சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், சார் நான் என் பொண்ணு வீட்டுக்கு இப்போ தான் வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வீட்டுக்கு வர்றேன், வந்தால் மேலே அந்த முதல் தளத்தில் அங்கே தான் என் மாப்பிள்ளை, என் பொண்ணு, பேரம்பேத்திங்க எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள்ளு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. எனக்கு முதல்ல இது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டையா இல்லை எவனாவது திடீர்னு உள்ளே இறங்கிட்டானா வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறது தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டு நேராக மாடிக்கு போனால் அங்கே ஒரு டொமஸ்டிக் அப்யூஸ் ஒன்று நடந்தது. என் மருமகன் என் மகளை பயங்கரமாக தாக்குனார். ஒரு தகப்பனா தன்னுடைய பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை, தான் பொண்ணு இயலாமல் நிற்கிறா அப்படிங்கிறத எப்படி பார்த்துக்கிட்டு நிற்பீங்க? என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை. ஆனால் இந்த வயசில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு 7 வயசில் இருக்கக்கூடிய ஒரு மருமகனை இந்த வயசில் போய் என்னால் என்ன பண்ண முடியும்? நான் வயசான ஒரு நபர். அதனால் என் கையில் இருக்கக்கூடிய பேஸ்பால் பேட்டை வச்சு அவன் தலையில் ஓங்கி அடித்தேன். அவன் அங்கே சரிஞ்சு விழுந்துட்டான். இப்போ ரத்த வெள்ளத்தில் கிடக்கான். உடனே யாராவது ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு அவர் கால் பண்ணுறாப்புல. இப்போ நேர 911லேருந்து தேவையான எமர்ஜென்சி சர்வீசஸ் எல்லாம் போய் போலீஸோடு அங்கே நிற்கிது. நின்னா விழுந்த நபர் விழுந்தவர் தான். அவர் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. அவருடைய பேர் ஜேசன் கார்பெட். இப்போ அந்த சம்பவ இடத்துல இருக்கிறதே இந்த சின்ன பிள்ளைங்க 2 இருக்கட்டும், 3 பேர் தான் முக்கியமான நபர்கள். ஒன்று இறந்து சடலமாக கிடக்கக்கூடிய அந்த ஜேசன் கார்பெட், இன்னொன்று நம்ம டாம் மார்ட்டின்ஸு, இன்னொன்று அந்த மோலி மார்ட்டின்ஸ். மோலி மார்ட்டின்ஸும் ஜேசனும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவர் நம்ம மாமனார், யார் நம்ம டாம். இவர் தான் போலீஸுக்கு கால் பண்ணுவார். இப்போ சரி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த பாடி எடுத்து அடுத்த ஃபார்மாலிட்டிஸுக்கு போலீஸ் அனுப்பிச்சி வைக்கிது. வச்சுட்டு அடுத்த நாள் இவங்க 2 பேர்த்தையும் தனியாக கூப்பிட்டு இன்ட்ராகேட் பண்ண ஆரம்பிக்குது போலீஸு. சொல்லுங்கள் என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம டாம் 911 கால் பண்ணப்போ என்ன சொன்னாப்லையோ அதே கதையை தான் இங்கேயும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நடந்தது, கடைசியில் வேறு வழி இல்லை, அதனால நான் பேஸ்பால் பேட்டை வச்சு மண்டையில் அடிச்சிட்டேன், ஆனால் அவர் மயங்கி விழுந்துட்டாப்ல அப்படின்னு சொன்னார். நான் மயங்கி விழுந்தவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாங்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன், ஆனால் இப்படி ஆகும் எனக்கு தெரியாது, ஆனால் நான் தான் அடித்தேன் அப்படிங்கிறாரு அவர். இப்போ மோலி மார்ட்டின்ஸ் இருக்காங்கல்ல, அவருடைய பொண்ணு, அவரை கூப்பிட்டு வச்சு போலீஸ் தனியாக இன்ட்ராகேட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் அப்பா பேஸ்பால் பேட்டை வச்சு மண்டையில் அடித்தேன் அப்படின்னு சொன்னார், ஓகே. ஆனால் அவருடைய ஜேசனுடைய சடலம் கிடந்த இடத்துலையே பக்கத்துலேயே ஒரு பெரிய செங்கல் ஒன்று கிடக்குது. அந்த செங்கல் ஃபுல்லாக ரத்தமாக இருந்தது, அது எப்படி அப்படின்னு மாலி கிட்ட கேட்குறாங்க போலீஸ். மாலி என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பா அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார், அடித்தார், ஆனால் அதில் அவருக்கு ஒன்றும் பெருசாக அடி விழுகலை. ஆனால் கோவத்தில் அந்த பேஸ்பால் பேட்டை பிடுங்கி திருப்பி எங்கள் அப்பாவே அடிக்க வந்தாப்புல. அவர் ஏன் முன்னாடி எங்கள் அப்பா அந்த வயசான ஒரு நபரை ஒரு என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி அடிக்கும்போது எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால் வீடை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நிறைய செங்கல்கள் வாங்கி வச்சுருந்தோம், அதை பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதில் ஒரு செங்கல் கையில் கிடச்சிது, அதை எடுத்து நான் தான் ஜேசனுடைய மண்டையில் அடித்தேன் அப்படிங்கிறாங்க அவங்க. இப்போ சரி சொல்லுங்கள், முதல்ல உங்கள் அப்பா அடிச்சாரா நீங்கள் அடிச்சிங்களா, என்ன தான் சொல்ல வரீங்க? இப்போ 2 பேரும் நான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த சடலத்துடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட்டில் இப்போ போலீஸ் என்ன கேட்குதுன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு டொமஸ்டிக் அப்யூஸு, அதனால் ஒரு சின்ன தள்ளுமுள்ளு, அதனால் ஆளாளுக்கு அடித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்கிறதே புது கதை. கிட்டத்தட்ட அந்த ஆளை அடித்தே கொண்டிருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு தான் ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் பிரைம் சஸ்பெக்டாக கடைசியாக போலீஸ் அரெஸ்டே பண்ணுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த டாக்குமெண்ட்ரியுடைய மொத்த கதையே. இதை ஜெசிகா அண்ட் ஜென்னி அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து இயக்கியிருக்காங்க. இந்த கதையை கேட்கும்போது ஆக்சுவலாக இதுக்கும் அதுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட இந்த கதையை கேட்கும்போது கரி அண்ட் சைனைடு த ஜோலி ஜோசப் கேஸ்னு சொல்லி இதே மாதிரி ஒரு ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரி ஒன்று விமர்சனம் பண்ணியிருந்தோம். அதுவே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரி தான் இது.
எனக்கு பொதுவாக இந்த மாதிரி கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவன் இந்த கிரைம் த்ரில்லரு, இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்லாம் ரசி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸாகவே இருந்தால் கூடவே இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி படங்கள் வருது, இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி வருது அப்படிங்கும் போதெல்லாம், நம்மளுடைய சின்ன வயசு நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு 2000 அந்த டைம் வச்சுக்கோங்களேன், நெருக்கி விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போடுவான். அதை வாயான்னு திறந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். அந்த ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா 1996 லாஸ் ஏஞ்சல்ஸ் பாலத்தின் கீழில் அழுகிய நிலைமையில் ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டது, எந்த தடயமும் இல்லை, குற்றவாளி யார், மெடிக்கல் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போடுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ரோக்ராம். அது ஏன் சொல்கிறேன்னா, அப்போ இருந்தே நமக்கு இதெல்லாம் வாய் திறந்து பார்த்து வாயை பொழந்து பார்த்தே பழகிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஆர்வம் நமக்கு குறையவே இல்லை. அந்த ஆர்வத்தில் நான் பார்த்த இன்னொரு ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரி தான் இது. நல்லா இருந்தது, அதுதான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப சின்ன டாக்குமெண்ட்ரி தான், ஒரு 1.25 மணி நேரம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் யாரும் கிடையாது. இது ஒரு உண்மை சம்பவம், கிடைச்ச ஃபுட்டேஜஸ், ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் அப்படியே உள்ளே வச்சு தான் இதை டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்காங்க. அப்படி தான் பண்ணுவாங்க பொதுவாக. அதனால் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் யாருமே நடிகர்கள் கிடையாது. என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் இவங்க பேசியிருக்காங்க. பட் எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்து முடித்தவொன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன்டா இப்போ யார் சொல்கிறதே உண்மை, இவங்களுக்கு தண்டனை கிடைச்சது கரெக்டாக தப்பா அப்படின்னே நமக்கு புரியலை. அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில திருப்பங்கள் இதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. அது உண்மை கேஸ்லையும் இருந்திருக்கு. ஆனால் அந்த உண்மை சம்பவத்திலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு சில திருப்பங்கள் தான் இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸான நம்மளையே நிறைய மேனிப்புலேட் பண்ணுது. இதில் எது தான் உண்மை, என்ன தான் நடந்ததுங்க அப்படிங்கிறத நம்மளால் கன்க்ளூட் பண்ணவே முடியலை. ஆளாளுக்கு ஒன்றா இல்லைங்க இதுதான், இல்லை இவங்க தான் அப்படின்னு நம்மளாக டிசைட் பண்ணிக்க வேண்டியதான் அதை. ஆனால் இதை பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு உண்மையாக என்ன தான் நடந்திருக்கும், இவங்க பண்ணது தப்பா இல்லை யார் பண்ணது தப்பு அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க, பார்க்கலாம். நம்மளுடைய ரசிகர்கள் எந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு கால் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தான் தோணுது, இவங்க கொடுத்த ஒரு எண்டிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். இந்த கேஸ் ஒரிஜினலாக என்ன நடந்ததோ அதை தான் இவங்க வைக்க முடியும். இவங்களா கற்பனையாக புனைஞ்சு அது எல்லாத்தையும் மாற்றலாம் முடியாது. ஒரு ஒரிஜினல் கேஸில் என்ன நடந்ததோ அது அப்படியே தான் கடைசி வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைய அளவிலாம் நம்ம ஜேசன் கார்பெட் இருக்கார் இல்லையா, சம்பவம் நடந்தது அமெரிக்காவில் நார்த் கேரலினா அப்படின்னா கூட அவர் அயர்லாண்டை சேர்ந்த ஒரு நபர். அதனால அயர்லாண்டை சேர்ந்த ஒரு நபருக்கு அமெரிக்காவில் இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அயர்லாண்டு முழுக்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு கேஸாக 2015 இந்த கேஸு பார்க்கப்பட்டிருக்கு. பல பேருக்கு பல கருத்துக்கள் இதுக்குள்ளே இருக்குது. அதை நான் எதையுமே இங்கே ரிவீல் பண்ணல. உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமாவது இருக்கும். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. ஆனால் இதில் ஜேசன் கார்பெட்டு உண்மையாக அடி வாங்கி விழுந்தப்போ அந்த ரூம் எப்படி இருந்தது அப்படின்னு ரத்த கலரியாக ஒரு சில ஃபோட்டோகிராஃப்ஸு ஃபுட்டேஜஸ் எல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு இது தேவையே இல்லை. என்கிட்ட கேட்டால் US 16+ தாராளமாக இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கலாம். செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக அப்படி பெரியவங்களாம் ஃபேமிலியோடு உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு க்ரைம் கேஸ் இது. சுவாரஸ்யமான சூப்பர் மேட்ரு என்ன அப்படின்னா, இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு செம்மையான ஒரு க்ரைம் கேஸ் ரெடி மக்களே. பார்க்கணுங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். முக்கியமாக உங்கள் கருத்துக்களை விடுங்க. அதுக்கு தான் இந்த ரிவ்யூவை. எனக்கு ஒன்று தோணுச்சு, உங்களுக்கு என்ன தான் தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.